வணக்கம் அபிரகாம். சேலம் மாவட்டம் புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக உள்ளார். இவர் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாகவும், அதே போல வறுமையில் உள்ள பெண்களை பயன்படுத்தி ஆசை வார்த்தை கூறி அவர்களை தன் வலையில் சிக்க வைத்து அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி பலருக்கும் விருந்தாக்கி இருப்பதாகவும் ஊர் பொதுமக்கள் பெயரில் ஒரு புகார் மனு ஒன்று வைரலாக பரவி வந்தது. இந்த நிலையில் இந்த வீடியோ ஆதாரத்துடன் காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு வீடியோ ஆதாரங்களை காவல்துறையினர் அளித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் பரவி வருகிறது. இது தொடர்பாக மணிகண்டனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது அவர் தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை. அவர் தற்பொழுது அவரது வீட்டிலும் இல்லை. இதனிடையே மணிகண்டனை கொடலாம்பட்டி போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருவதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது சேலத்தில் தாவேகா நிர்வாகி ஏராளமான பெண்களை மிரட்டி அச்சுறுத்தல் செய்து வீடியோ எடுத்து வைத்துள்ளதாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அவரை ரகசிய இடத்தில் வைத்து கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள இந்த மணிகண்டன் அதாவது ஒரு இளம் பெண்ணிடம் பேசும் ஒரு ஆடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அந்த பெண் கூறுகையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களையும் கூறியுள்ளார். அவருடன் நான் பழகினேன். அப்பொழுது அவர் செல்போனை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 8000த்திற்கும் மேற்பட்ட வீடியோ காட்சிகள் இருந்ததாகவும் அந்த பெண் பேசும் வீடியோ அதாவது ஆடியோ காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம், தொடர்ந்து கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.